ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இந்த வீட்டிலேருந்து ஒரு லேடி வெளியே கிளம்புறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. திடீர்னு அங்கே இருக்கிற மரம் இப்படியெல்லாம் முறிஞ்சு விழும் அப்படின்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. மேலே இருந்து சத்தம் கேட்டதுனால உடனே சுதாரித்து அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டாங்க. எவ்வளோ வேகமாக முறிஞ்சு விழுந்திருக்கு பாருங்க. கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் போல. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல நம்ம பார்க்கிறது, ரொம்ப வேகமான காத்தடிக்குது. இந்த சூறாவளி காற்றுல எங்கிருந்து எது பறந்து வரும்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி தான் இங்க மொட்டை மாடி மேல கூரை போட்டிருக்காங்க. வேகமான காற்றுல அந்த கூரை எந்த அளவுக்கு பறந்து வந்திருக்கு பாருங்க. கீழே ஆட்கள் யாரும் இல்லாததுனால இதோட போச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பார்க்கிறது, இந்த இடத்துல ஏதோ காய போட்டிருக்காங்க. திடீர்னு அந்த இடமே குலுங்குற மாதிரி தெரிஞ்சது. ஏதோ நடுக்கம் வந்திருக்கும் போல. உடனே எல்லாம் கிடுகிடுன்னு ஆட ஆரம்பிச்சது. இங்க பக்கத்துல இருக்கிற சின்ன கட்டடம் கூட இடிஞ்சு விழுறதுக்கு தயாராயிடுச்சு. ஒரு குலுக்குன மாதிரி தான் தெரிஞ்சது. அதுக்குள்ள இவ்வளவு நடந்துடுச்சு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ரோட்டோரத்துல இருந்து இந்த தடுப்பு ஒரு செகண்ட்ல இடிஞ்சிடுச்சு பாருங்க. இங்க ரெண்டு லேடிஸ் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த லேடி நடந்து வரவும் மேல இருக்கிற கூரை இடியும் கரெக்டா இருந்திருக்கு. கொஞ்சம் மேலே பட்டுடுச்சு. இருந்தாலும் கீழே விழுந்து உடனே அந்த இடத்த விட்டு எந்திரிச்சிட்டாங்க. இந்த அளவுக்கு தவிடு பொடியாகி விழும் அப்படின்னு யாரும் நினைச்சு கூட பார்க்கலதான். கட்டடம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படிதான் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா எப்ப வேணாலும் விழலாம் அப்படிங்கிற நிலைமையில தான் இருந்திருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, இங்க பைக் ஓட்டி போறதுக்கு ரெடியா இருக்கிற ஒருத்தரை தான் பாக்குறோம். கொஞ்சம் ரோட்டோரத்துல தான் நிக்கிறாரு. அதே நேரம் ரோட்ல ஒரு வண்டி வந்திருக்கு. அந்த வண்டி வந்த வேகத்துல இவரோட பைக்கை இழுத்தே கொண்டு போயிடுச்சு பாருங்க. ஆள் மட்டும் எப்படியோ தப்பிட்டாரு. பாக்குறதுக்கே நம்ப முடியாத சம்பவம். மின்னல் வேகத்துல எல்லாம் ஒரு செகண்ட்ல நடந்து முடிஞ்சிடுச்சு. இவர் இன்னும் கொஞ்சம் ஓரமா நின்று இருக்கணும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, இங்க ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. ரெண்டு பக்கமும் நிறைய வண்டி போற மாதிரி தெரிஞ்சது. அசையாம ஆள் அதே இடத்துல நின்னதுனால எதுவும் ஆகல. பைக்ல ரெண்டு பேரும் ரொம்ப பக்கத்துல போயிருக்காங்க. இங்க இந்த வீடியோல ட்ரெயின் வரதுனால தடுப்பு போட்டிருக்காங்க. ஒரு கார் வருது. இந்த காரை தடுத்து நிறுத்தினாலும் அது அதையும் மீறி போக கரெக்டா ரெண்டுமே சந்திச்சு கார் ஒரு ஓரமா போய் விழுற மாதிரி ஆயிடுச்சு. பாக்குறதுக்கே கொஞ்சம் நம்ப முடியாத சம்பவம் தான். இதே மாதிரி கார் ஒன்று வேகமாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பொருள் கண்ணாடியில் வந்து விழுந்திருக்கு பாருங்க. நல்ல வேளை டிரைவர் மேலே விழலை. கார் இன்னும் போய்கிட்டே தான் இருக்கு. ரோட்ல இப்படியெல்லாம் கூட நடக்குமான்னு பார்க்கறதுக்கே கொஞ்சம் நம்ப முடியாத சம்பவம் தான். இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது கரடியோட வேட்டை தான். இதில் இருக்கிற ட்விஸ்ட்டே, இந்த கரடி ஒரு மீனை ரொம்ப ஆசையாக பிடிச்சி சாப்பிட்றதுக்காக கொண்டு போகுது. கரைக்கு கொண்டு போய் சாப்பிடலாம் அப்படின்னு ரெடியாக இருக்கிற நேரத்தில் எங்கிருந்தோ ஒரு பறவை பறந்து வந்தது பாருங்க. வந்த வேகத்தில் அப்படியே மீனை கொத்தி கொண்டு போயிடுச்சு. கரடியோட உழைப்பை எங்கிருந்தோ வேடிக்கை பார்த்து ஒரு செகண்டில் இப்படி எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சி கூட பார்க்கல தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, வெள்ளம் தான் கரை புரண்டு ஓடி வருது அப்படின்னு பார்த்தா அந்த வெள்ளத்தோடு சேர்ந்து வருது எல்லாம் பெரிய பெரிய பாறாங்கற்கள். இது வர்ற வேகம் பாலத்தையே தாண்டிடுச்சு பாருங்க. பாலத்துக்கு மேலேயே தண்ணி ஓடுற மாதிரி நிலைமை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாலத்தையும் சேர்த்து இழுத்துட்டு போகும் போல அந்த அளவுக்கு பாலமும் ஆட ஆரம்பிச்சிருக்கு. காட்டாற்று வெள்ளத்தை அணை போட்டு தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு உண்மையாயிடுச்சு பாருங்களேன். இங்கே இந்த வீடியோவில் ரோட்டுக்கு இந்த பக்கம் நிற்கிறவர் இப்போதான் ரோடை கிராஸ் பண்ணி உள்ளே போய் பத்திரமா நிற்கலாம் அப்படின்னு உள்ளே போறாரு. அவர் போனது எவ்வளவு நல்லதாக இருந்திருக்கு பாருங்க. அடுத்த செகண்டே அங்கேருந்து பறந்து வந்திருக்கு ஒரு பெரிய மேற்கூரை. தகரமும் இரும்புமா இருக்கிறதுனால மேலே விழுந்ததுன்னா அவ்வளவுதான். அவர் நின்றுட்டு இருந்த அதே இடத்துல தான் வந்து விழுந்திருக்கு. உள்ளே போனவர் திரும்பி பார்த்து நிம்மதி பெருமூச்சு விட்டு இருக்கிறாரு. காற்றடிக்கும் போது வெளியே நிற்கிறத முடிஞ்ச அளவுக்கு விட்டுட்டு உள்ளே போய் நிற்கிறது தான் நல்லது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறதும் இதே மாதிரி அங்கிருந்து உருண்டு புரண்டு கரெக்டா இந்த இடத்துல வந்து விழுந்திருக்கு பாருங்க. இது தகரத்தாலே ரெடி பண்ண ஒரு கட்டடம் மாதிரி இருக்கு. மொத்தமாவே பறந்து வர ஆரம்பிச்சிருக்கு. காத்தோட வேகம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு பாருங்களேன். இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ரொம்ப பரபரப்பான ரோடு. நிறைய கார் வண்டி எல்லாம் போயிட்டு இருக்கும் போது இந்த ட்ரக் வர நேரத்துல கரெக்டா பக்கத்துல இருக்கிற அந்த பெரிய மரம் வேரோட பிடுங்கி ரோட்லயே விழுந்துடுச்சு. எல்லா வண்டிகளும் அப்படியே நின்றுடுச்சு. நல்ல வேளை ட்ரக் வந்ததுனால வேற ஆள் மேல விழல. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரு பூவை தான் பாக்குறோம். மரத்துல இருந்து தொங்கிட்டு இருக்கிற இந்த பூ பாக்குறதுக்கு விசித்திரமா இருக்குல்ல. தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஏதோ பச்சோந்தியா இருக்கும் போல அப்படின்னு நினைச்சாங்க. பக்கத்துல வந்து பார்க்கும்போது தான் தெரியுது பச்சோந்தியில அந்த மரத்தோட பூவே இப்படிதான் இருக்குதுன்னு. உலகத்திலே பல ஆச்சரியங்கள் இருக்கும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பார்க்கறது, ட்ரக்கோட பின்பக்கத்தை கரெக்டா மாட்டி வைக்கவே இல்லை. அது அப்படியே நிக்கிற மாதிரி இருந்ததுனால ரோட்ல போகும்போது உயரத்துல இருக்கிற எல்லா மின்கம்பத்தையும் சேர்த்து இழுக்கவே ஆரம்பிச்சிருக்கு. டிரைவருக்கு இந்த விஷயம் இது வரைக்கும் தெரியல. ரோட்ல போன ஆட்கள் இதை பார்த்து வண்டியை நிறுத்தி இருக்கிறாங்க. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் இந்த ட்ரக்குக்கு பின்னாடி ஒருத்தர் பைக்கில் நின்றுட்டு இருக்கிறாரு. திடீர்னு அந்த ட்ரக் அப்படியே பின்னாடி ரிவர்ஸில் வர ஆரம்பிச்சது. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொஞ்சமும் யோசிக்காமல் உடனே பைக்கை போட்டுட்டு ஆள் நகர்ந்துட்டாரு. எப்போவுமே இந்த பெரிய வண்டிகளுக்கு கொஞ்சம் இடைவெளி விட்டு தூரமாக நிற்கிறது தான் நல்லது.
சொல்லாமல் திடீர்னு ரிவர்ஸில் வந்துடுச்சு பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த இடத்துல தடுப்பு போட்டு வச்சுருக்குறாங்க. ஆனால் இந்த கார் தடுப்பெல்லாம் மீறி வேகமாக வந்துடுச்சு. இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னு அந்த கார் ஓட்டுறவருக்கு தெரியாது. கரெக்டாக இந்த இடத்துல பெரிய பள்ளமே இருந்திருக்கு பாருங்க. இவ்வளோ பெரிய பள்ளம்னு கொஞ்சமும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. வண்டியை நிறுத்துறதுக்குள்ளே கார் உள்ளே பாஞ்சிடுச்சு. சத்தம் கேட்டு சுற்றி இருந்த ஆட்கள் எல்லாம் ஓடி வராங்க. கார் விழுந்தது ரொம்ப தாழ்வான இடம். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஏதோ காய போட்டிருக்கிறாங்க. இங்கே இந்த லேடியும் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. திடீர்னு கிடுகிடுன்னு அந்த இடம் ஆட ஆரம்பிச்சது. ரோட்டில் பெரிய கீரலே விழுந்துடுச்சு பாருங்க. ஒரு குலுங்குன மாதிரி தான் தெரிஞ்சது. அதுக்குள்ள இடம் இந்த அளவுக்கு கீறி போச்சு. ஒரு செகண்ட்ல ஒரு நடுக்கம் வந்துட்டு போயிடுச்சு. இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது கொஞ்சம் வித்தியாசமான சம்பவம் தான். பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டுட்டு இருக்கும்போது பின்னாடியே ஒரு ட்ரக் வந்திருக்கு பாருங்க. வந்த ட்ரக் அந்த இடத்துல நிற்காம நின்றுட்டு இருந்த காரையும் சேர்த்து இழுத்துருக்கு. கார் இன்னும் 10 அடி தூரம் முன்னாடி போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் இதை கொஞ்சம் எதிர்பார்க்கல. பின்னாடி இருந்து யாரோ தள்ளுற மாதிரி அவ்வளோ ஒரு வேகம். நல்ல வேலை அவருக்கு எதுவும் ஆகலை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ரோட்டில் ட்ரக்கு போகுது. பின்னாடியே ஒரு காரும் போயிட்டு இருக்கு. எதிரில் ஒரு வண்டி வந்தது. அது நிறைய மணல் ஏற்றிட்டு வந்திருக்கு. கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்ததும் அப்படி வண்டி ஒரேடியாக சரிஞ்சிடுச்சு. இதுவும் இந்த கார் இந்த பக்கமாக திரும்பினதுனால எதுவும் ஆகலை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது பயங்கர காற்று. ரோட்டில் போயிட்டு இருந்த எல்லாரும் இதுக்கு மேலே வண்டியை ஓட்ட முடியல அப்படின்னு அப்படியே நின்றுட்டாங்க. புழுதியும் புகையுமா எந்த அளவுக்கு காற்று அடிச்சிருக்கு பாருங்க. கொஞ்ச நேரத்தில் எதிரில் யார் இருக்கிறா அப்படிங்கிற விஷயம் கூட தெரியல. அந்த அளவுக்கு காற்று பயங்கரமாக மூடவும் ஆரம்பிச்சிருக்கு. இந்த பொருட்கள் எல்லாம் எங்கேருந்து வருதுன்னே தெரியல. காற்றோட வேகத்தில் எங்கேருந்தெல்லாமோ பறந்து இங்கே இருக்கிற ஆட்கள் மேலே வந்து விழுது. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது தண்ணி தான் புரண்டு வருது அப்படின்னு எல்லாரும் வேடிக்கை பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கும்போது அது கூடவே புரண்டு வந்தது நிறைய பாறாங்கற்கள். பார்க்குறதுக்கே நம்ப முடியல பாருங்க. இந்த அளவுக்கு கற்கள் எந்த இடத்துல தான் இருந்ததோ எல்லாத்தையும் சேர்த்து இழுத்து கொண்டு வருது இந்த தண்ணீரை வரவேற்கிறதுக்கு எல்லாரும் காத்திருந்தா கடைசியில் கல்லும் மண்ணுமா மலையிலிருந்து உருண்டு வந்த பெரிய பெரிய பாறாங்கற்களை வரவேற்க வேண்டியதாயிடுச்சு. தண்ணி போகிற போக்குக்கு அதுவும் கூடவே சேர்ந்து வருது. இங்கே இந்த வீடியோவில் மலையில் நடக்கிற திடீர்னு மணல் சரிவை தான் பார்க்குறோம். அந்த ரோடையே மூடிடுச்சு பாருங்க. நல்ல வேலையை நிலைமையை தெரிஞ்சுட்டு ஆட்கள் எல்லாரும் கொஞ்சம் தூரமாக நிற்கிறதுனால எதுவும் ஆகலை. இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ரொம்ப விசித்திரமான சம்பவம். இந்த பஸ்ஸுக்குள்ளே ஒரு சின்ன பொண்ணு மேலே ஏறுது. குழந்தைனே சொல்லலாம், அந்த அளவுக்கு ரொம்ப குட்டியாக இருக்குது. மெதுவாக படிக்கட்டில் ஏறி உள்ளே போய் சீட்டில் உட்காந்துடுச்சு. இப்போ இந்த பஸ்ஸை எடுக்கிறதுக்காக டிரைவர் வந்தார். பஸ் டோரெல்லாம் பூட்டிட்டு பஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குதுன்னு திரும்பி பார்த்து விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அந்த குழந்தைய கொண்டு பக்கத்தில் வச்சுட்டு மறுபடியும் எந்த இடத்துலேருந்து வந்தாரோ அதே இடத்துக்கு திரும்பி போயிருக்கிறாரு. இந்த குட்டி குழந்தையை தொலைச்சவங்க அந்த இடத்துல தேடிட்டு இருப்பாங்க. மறுபடியும் அதே இடத்துல கொண்டு ஆட்கள் கிட்ட சேர்த்துருக்கிறாரு. பார்க்குறதுக்கே நம்ப முடியாத சம்பவம் தான். இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இது ஒரு விசித்திரமான கதை. இதில் ஒரு பெண் குயினோட கழுத்தில் ஏதோ பிளாஸ்டிக் சுற்றி இருந்திருக்கு. இதை பார்த்ததும் இவர் அந்த பெண் குயினுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. அதை எடுத்து விட்டுருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் பெண் குயினுக்கு கொஞ்சம் நிம்மதியாயிருக்கு. இதனால இவருக்கு பரிசு கொடுக்கறதுக்காக கூட்டத்தில் இருக்கிற பெண் குயின்கள்லாம் வேகமாக கடலுக்குள்ளே போய் ஆளுக்கு ஒரு மீனை கொத்தி கொண்டு வந்திருக்கு பாருங்க. கரெக்டாக எல்லாம் வந்து இவருக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு போகுதான். செஞ்ச உதவிக்கு எப்படி அடுத்த செகண்டே ஒரு பரிசு கொடுத்துடுச்சு பாருங்க. இவர் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கல. இதை பார்த்து அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என்ன ஒரு அறிவுள்ள பறவைகள் பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் இந்த குழந்தைக்கு கண்ணு தெரியல. ஏதோ பார்வையில் சின்ன குறைபாடு. அதனால இதுக்காக கண்ணாடி தயார் பண்ணி போட்டு விட்டதும் முன்னாடி இருக்கிற ஆளை அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கு. அம்மா இப்படித்தான் இருப்பாங்களா அப்படின்னு பார்த்ததும் அதுக்கு என்ன ஒரு சந்தோஷம் பாருங்க. குரலை மட்டும் கேட்டுட்டு இருந்த தாயோட தெளிவான முகத்தை பார்த்ததும் அதுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் வந்திருக்கு.